வணக்கம் நண்பர்களே. இன்று முதல் கிரிக்கெட் களை கட்ட போகிறது. ஆசிய கிண்ணம் இன்று முதல் ஆரம்பிக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற முதலாவது போட்டி ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்க போகிறது. இன்று முதல் ஒவ்வொரு நாளும் திருவிழா. வருகின்ற 28ஆம் தேதி வரை ஆசியாவின் 8 பிரதான கிரிக்கெட் அணிகள் மோதுகின்ற இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் திருவிழா இம்முறை 2020 போட்டிகளாக இடம்பெறப் போகின்றன. ஒவ்வொரு போட்டிகளும் நாங்கள் ரசிக்கக்கூடியதாக, இந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகளின் ரசிகர்கள் சந்தோஷப்படுவதாக, தோல்வி உருகின்ற அணிகளின் ரசிகர்கள் கவலைப்படுவதாக அமைய போகிறது என்பதை சொல்லவும் வேண்டுமா? இப்போதைக்கு நடப்பு சாம்பியனாக ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியாவும், அது 2020 வடிவத்தில் இம்முறை இடம்பெறுவதன் காரணமாக நடப்பு சாம்பியனாக இலங்கையை கருதக்கூடிய நிலை கொண்டு இருக்கிறது. ஆனால் இலங்கையும் இந்தியாவும் இம்முறை வெவ்வேறு பிரிவுகளில், பிரிவு ஏ, பிரிவு பி என்று 2 பிரிவுகளாக, பிரிவு ஏயிலே இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஒமான் ஆகிய அணிகளும், பிரிவு பியிலே இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளும் ஆடப்போகின்றன. இம்முறை முதல் தடவையாக ஒமான் ஆசிய கிண்ண போட்டிகளில் ஆடுவதற்கு தகுதி பெற்றுகிறது. ஒமானோடு பார்க்கும்போது ஹாங்காங் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் ஏற்கனவே ஆசிய கிண்ண போட்டிகளில் ஆடியிருக்கின்றன. ஆனால் இம்முறைதான் இந்த 8 அணிகள் மோதுகின்றதாக 2 பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டு ஆடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகமாக ஆசிய கிண்ண போட்டிகளில் 6 அணிகள் ஆடியதுதான் வரலாறு. ஆனால் 8 அணிகளாக இம்முறை இடம்பெறுவதற்கான காரணம், ஒன்று 2020 உலக கிண்ணத்துக்கு இந்த அணிகளை தயார்படுத்துவது, இரண்டாவது ஐசிசி நோக்கமாக அது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலும் பின்பற்றிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருப்பது கிரிக்கெட்டை பூகோளமயப்படுத்துவது. எனவே புதிய அணிகளுக்கு இதுவரைக்கும் ஐசிசியின் முழுமையான அந்தஸ்து கிடைக்காத அணிகள், ஆனால் எல்லா அணிகளுக்கும் 2020 சர்வதேச அந்தஸ்து இருக்கிறது. எனவே அந்த அணிகளையும் அதிகமாக ஈடுபடுத்தும் முகமாக இந்த 8 அணிகள் ஆடுவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ACC-னால் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இம்முறை இடம்பெறுகின்ற இந்த ஆசிய கிண்ண தொடர், அதிலே பங்கு பெற்றுகின்ற அணிகள் 2 பிரிவுகள், இந்த பிரிவுகளிலிருந்து அடுத்த சூப்பர் 4 சுற்றுக்கு எவ்வாறு இவை பயணிக்கப் போகின்றன, இதிலே கவனிக்க வேண்டிய வீரர்கள் யார், ஒவ்வொரு அணிகளின் பலவீனம் என்ன என்பதை சுருக்கமாக அதை வெளியே விளக்கமாக பார்ப்பதற்காக இந்த காணொளி. இந்த காணொளிக்குள் செல்ல உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். விரிவான அலசல்கள் விவரங்களை பார்ப்பதற்கிடையில் ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான குறிப்புகள். இம்முறை இடம்பெறுவது 17வது ஆசிய கிண்ண தொடர். முதலாவது ஆசிய கிண்ண தொடர் ஒரு நாள் தொடராக 3 அணிகளோடு எங்கே ஆரம்பித்ததோ அதே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகிறது. ஆனால் முதல் தடவையாக இடம்பெற்ற வேளையில் அது ரோத்மன்ஸ் ஏசியா கிண்ணமாக ஒரு நாள் தொடராக இடம்பெற்றது. ஷார்ஜாவில் அத்தனை போட்டிகளும். ஆனால் இம்முறை ஷார்ஜாவில் எந்த ஒரு போட்டியும் கிடையாது. அபுதாபியிலும் துபாயிலுமே எல்லா போட்டிகளும் ஆடப்பட போகின்றன. அபுதாபி, துபாயில் உள்ளூர் நேரப்படி மாலை 6:30க்கு அநேகமான போட்டிகள். 2 போட்டிகள் இடம்பெறுகின்ற ஒரே ஒரு நாளில் ஒரு போட்டி, முதலாவது போட்டி 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அதாவது எங்கள் நேரப்படி அந்த போட்டி 5:30க்கு, மற்றபடி எங்களுக்கு எல்லா போட்டிகளும் இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அதாவது இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ளவர்களுக்கு இரவு 8 மணிக்கு அனைத்து போட்டிகளும் இடம்பெறப் போகின்றன. இந்த 8 அணிகளில் 5 அணிகள் டெஸ்ட் விளையாடும் நாடுகள், மற்ற 3 அணிகளும் தகுதியான தெரிவுச் சுற்றின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அணிகள். அந்த தெரிவுச் சுற்று போட்டியிலே இது ஒமானில் இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் சாம்பியனாக இருந்தது. ஒமான் 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. 3ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட ஹாங்காங் நேபாளத்தை வீழ்த்தி உள்ளே வந்திருக்கிறது. எனவே 8 அணிகள். அதுபோல இதுவரை காலமும் ஆசிய கிண்ண தொடரை பொறுத்தவரையில் அதிகமான கிண்ணத்தை வென்ற அணி இந்தியா 8 தடவைகள், இலங்கை 6 தடவைகள் சாம்பியனாகி இருக்கிறது, பாகிஸ்தான் 2 தடவைகள், இறுதிப் போட்டிக்கு அதிக தடவைகள் வந்த அணி இலங்கை 7 தடவைகள். ஆனால் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்று, பொதுவாகவே பல அணிகள் மோதுகின்ற தொடர்கள், அது ஐசிசி தொடர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு இப்படியான ஆசிய கிண்ண தொடர்களாக இருந்தால் அநேகமான ஒரு எதிர்பார்ப்பது, அதிகமான ரசிகர்கள் பார்ப்பது, கோடிக்கணக்கான ரசிகர்களை ஒன்றாக தொலைக்காட்சிக்கு முன்னும், ஏன் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை மைதானத்துக்கும் அடைக்கின்ற போட்டி இந்தியா பாகிஸ்தான் போட்டி. ஆசிய கிண்ண தொடர் 16 தடவைகள் இடம்பெற்றுகின்றன. 40 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயம் நம்புவீர்களோ இல்லையோ நம்பத்தான் வேண்டும். காரணம் அதுதான் உண்மை, அதுதான் தரவு. இந்தியா பாகிஸ்தான் இதுவரைக்கும் ஒரு ஆசிய கிண்ண தொடரின் இறுதிப் போட்டியிலும் சந்தித்துக் கொண்டதில்லை. இம்முறையாவது அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதைத்தான் பல பேரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள். இதுவரை காலமும் இந்தியாவும் இறுதிப் போட்டியில் ஆடியிருக்கிறது, பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் ஆடியிருக்கிறது. ஆனால் இந்த 2 அணிகளும் இறுதிப் போட்டியில் ஒன்று சந்தித்தது கிடையாது. அதற்கு இடைநடுவே இந்த குறுக்கே கௌஷிக் புகுந்தார் போல என்பதை போல இலங்கை தான் அதிகமாக புகுந்து அவ்வாறான வாய்ப்பை இல்லாமல் செய்திருக்கிறது. ரசிகர்கள் இம்முறை எதிர்பார்க்கின்றார்கள். இம்முறை இந்தியா பாகிஸ்தான் மோதுவதற்கு 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று 14ஆம் தேதி ஒரு போட்டி, முதல் சுற்று போட்டி, 2 அணிகளும் ஒரே பிரிவிலேயே உள்ளடக்கப்படுகின்றன. அதுபோல சூப்பர் 4லேயும் மீண்டும் ஒரு தடவை இந்த 2 அணிகளும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒன்று 14, இன்னும் 21. 3வது போட்டி 28ஆம் தேதி இறுதிப் போட்டியாக இடம்பெறுமா என்பதுதான் பரவேறது கேள்வி. குறுக்கே இம்முறை இலங்கை மட்டுமல்ல, புகுவதற்கு பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளும் பார்த்திருக்கின்றன. அதுபோல் இன்னொரு விடயம், இந்த தொடர் உண்மையில் இம்முறை இடம்பெற்றிருக்க வேண்டியது இந்தியாவிலே. ஆனால் இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான அண்மைக்கால அரசியல் மோதல், அதுவும் பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஒரேயடியாக பாகிஸ்தானை புறக்கணித்து விட்டது. இம்முறை கூட இந்திய பாகிஸ்தான் நாடுகள் மோதுவதற்கு இந்தியாவின் அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டியிருந்தது. எனவே எப்படியும் இந்த 2 நாடுகளும் ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்வது அந்தந்த நாடுகளில் முடியாது. இந்தியா தொடரை நடத்தினால் பாகிஸ்தான் வராது. காரணம், கடந்த முறை ஆசிய கிண்ண தொடர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற வேளையில் இந்தியா வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது. இதன் காரணமாக இந்தியா நடத்தினால் பாகிஸ்தான் வராது என்ற அடிப்படையில் தான் ஐக்கிய அரபு அமீரகம்
ஒரு வாய்ப்பான இடமாக தெரிவு செய்யப்பட்டது. அதுக்கு இப்பொழுது இந்திய கிரிக்கெட் சபையும் இந்திய அரசாங்கமும் அனுமதி வழங்கி இருக்கின்றன. உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற பல்வேறு போட்டிகள், அதுபோல ICC நடத்தப்படுகின்ற போட்டிகள், இதுபோல இந்த ஆசிய கிண்ண போட்டிகள் ஆகியவற்றில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றையோடு சந்திக்கலாம். ஆனால் இந்தியாவில் பாகிஸ்தானை வரவேற்க மாட்டோம், பாகிஸ்தானுக்கும் இந்தியா செல்லாது. எனவேதான் இந்த ஆசிய கிண்ண தொடர் இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு நீண்ட காலமாக டெஸ்ட் போட்டிகளை இந்த இரண்டு நாடுகளும் மோதுவதை பார்க்கவே முடியாமல் இருக்கின்ற கவலையோடு இருப்பவர்களுக்கு இது சின்ன ஆறுதலாக இருக்கும். இம்முறை இடம்பெறுகின்ற மோதல் மிக பெரும் பரபரப்பை இந்த இரண்டு நாட்டு ரசிகர்களுக்கு கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஆனால் கடந்த காலங்களில் மோதியிருந்த ஒரு பக்கம் பாபர் அசாமும் முகமது ரிஸ்வானும், மறுபக்கம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும், இந்த 4 பேருமே இம்முறை தங்கள் இரண்டு அணிகளிலும் இல்லை. அபுதாபி, துபாய் 2 ஆடுகளங்களில் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஆடுகள பராமரிப்பாளர்கள் குறிப்பிடும் போது, துபாயில் அதிகளவான சுழல் பந்துக்கு சாதகமான தன்மையும், அபுதாபியில் ஒப்பீட்டளவில் சுழல் பந்துக்கு கொஞ்சம் குறைவான சாதகத்தன்மையும் இருப்பது இங்கே தெளிவு. ஆனால் 2 மைதானங்களுமே இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்திலே நிலவி வருகின்ற அதிதீவிர வெப்பநிலை காரணமாக மாலை வேளையிலும் அதிகமான வெப்பநிலையோடு இருக்கும் என்று கருதப்படுகிறது. போட்டி ஆரம்பித்து நடைபெறுகின்ற இரவு வேளையில் படிப்படியாக வெப்பம் தணிந்தாலும் இந்த போட்டிகளில் நடைபெறுகின்ற மைதானங்களின் வெப்ப தகிப்பு காரணமாக சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு போக போக, அதாவது தொடர் நடைபெற வெடிப்புகள் ஏற்பட்டு அதிகமான சாதகத்தன்மை ஏற்படும் என்று கருதப்படுகிறது. சராசரியாக 170க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் பெறப்படும் ஒரு இன்னிங்ஸிலே ஒரு அணியினால் என்பது இப்போதைக்கு பல பேரது ஊகம். ஹாங்காங் கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளராக இலங்கையின் முன்னாள் வீரர் கௌஷல் சில்வா பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் இந்த தொடரை தங்களுக்கு ஒரு சவாலான தொடராக கருதுவதாகவும், ஆனால் ஹாங்காங் படிப்படியாக ஒவ்வொரு முறையும் 2020 உலக கிண்ணங்களில் ஆடுவதற்கு இப்படியான களங்கள் அவசியப்படுவதாகவும், அதில் ஆசியாவின் மூத்த பலமான அணிகளை சந்திப்பது தங்களுக்கு தரப்பட்டுகின்ற மிக முக்கியமான சவால் என்று கருதுகிறார். இந்தியா அண்மை காலமாக 2020 போட்டிகளில் மிக பலமான சக்தியாக உருவெடுத்திருப்பதும் மற்ற அணிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நேரடி சவாலாக இது பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்திய விமர்சகர்கள் பல பேர் இம்முறை ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில், அதுவும் 2020 ஃபார்மேட்டில் இது இடம்பெறுவதால் இந்தியாவுக்கு பெரிய அளவில் ஏனைய அணிகள் சவாலாக இருக்காது என்று கருதுகின்றார்கள். அவர்களது விமர்சனங்களில் இந்திய அணி யாரை இறுதிப் போட்டியில் சந்தித்தாலும் இந்தியாவுக்கு தான் வெற்றி உறுதி என்று கருதி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக ஏனைய அணிகளின் பலம் பலவீனங்களோடு ஒப்பிடும் போது இந்தியாவின் பலம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் இந்தியா தன்னுடைய முழுமையான பலத்தை பயன்படுத்தினால் போட்டிகள் சுவாரஸ்யமில்லாமல் போய்விடும் என்று கருதக்கூடிய இடமும் பல இடங்களில் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் இந்த முறையாவது இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தெரிவித்து வருவதும் இந்தியா அதில் இலகுவாக வெல்லும் என்ற காரணத்தை ஒட்டியே என்று சொல்லி கருதப்படுகிறது. 2020 உலக சாம்பியனாக இப்போது இருக்கின்ற இந்தியா இந்த வருடத்தில் ஆசிய கிண்ணத்தில் விளையாடுகின்ற ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் போது 2020 சர்வதேச போட்டிகளில் மிகச்சிறந்த பெறுபர்களை கொண்டிருப்பதும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பாகிஸ்தான் இந்த வருடத்தில் ஆடிய 19 2020 சர்வதேச போட்டிகளில் 11 போட்டிகளில் வெற்றி கிட்டியிருக்கிறது, 8 போட்டிகளில் தோல்வி. இலங்கை இந்த வருடத்தில் ஆடிய 7 2020 சர்வதேச போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வியடைந்தது. பங்களாதேஷ் இந்த வருடத்தில் ஆடிய 15 2020 சர்வதேச போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகளில் தோல்வி. ஆப்கானிஸ்தான் இந்த 2025ஆம் ஆண்டு வெறும் 5 2020 சர்வதேச போட்டிகளை ஆடியிருக்கிறது. அதில் 3 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகளில் ஒன்றில் தான் UAE ட்ரை சீரிஸின் இறுதிப் போட்டியில் மிக மோசமாக தோற்றுப்போனது. ஆனால் இந்தியா இந்த வருடத்தில் 5 2020 சர்வதேச போட்டிகள், அதில் 4 வெற்றி, 1 போட்டியில் மாத்திரம் தோல்வி. இந்திய அணியை பொறுத்தவரையில் சர்வதேச ரீதியில் 2020 சர்வதேச போட்டிகளை ஆடாவிட்டாலும் ஒரு அணியாக ஒன்றாக சேர்ந்து அவர்களால் ஆடும் போட்டிகள் குறைவாக இருந்தாலும் IPL போட்டிகளிலே மிகச்சிறந்த பயிற்சிகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். அதுவும் சர்வதேச வீரர்கள் பல பேரை அடித்து சர்வதேச தரத்திலே அந்த போட்டி இடம்பெறுவதால் இது அவர்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சி யுக்தியாக அமைந்திருக்கிறது. ஆசிய கிண்ண போட்டிகள் 17வது தடவையாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே 8 அணிகள் இம்முறை பங்கு பெற்றுகின்றன. 2 பிரிவுகளாக. பிரிவு ஏயிலே இந்தியா, அவர்கள்தான் இப்பொழுது நடப்பு ஆசிய சாம்பியன்கள். கடந்த முறை 50 ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டி தொடரை இலங்கையிலே வைத்து வென்றெடுத்திருந்தார்கள். ஆனால் அது பாகிஸ்தானில் நடந்திருக்க வேண்டிய தொடர். அதுக்கு பிறகு பாகிஸ்தான்
ஐக்கிய அரபு அமீரகம் இம்முறை போட்டிகளை நடத்துகின்ற நாடாக இந்தியா தான் உண்மையில் தெரிவாகி இருந்தாலும் இந்திய பாகிஸ்தான் முருகல் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே இம்முறை போட்டிகள் இடம்பெறுகின்றன. அதுபோல இவர்களோடு 4வது அணியாக ஒமான் அணி இருக்கிறது. ஒமான் இம்முறை முதல் தடவையாக இந்த முறை ஆசிய கிண்ண தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறது. பிரிவு பியிலே இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் பெறாத ஆனால் ஆசிய கிண்ண தொடரிலே கடந்த காலங்களிலும் பங்கெடுத்திருக்கின்ற ஹாங்காங் அணி இருக்கிறது. அவர்கள் தவிர 3 மிக முக்கியமான போட்டியாளர்கள் நடப்பு 2020 ஆசிய கிண்ண சாம்பியனான இலங்கை மற்றும் இப்போது அண்மை காலமாக மிகச்சிறப்பாக ஆடி கடந்த 2020 உலக கிண்ணத்தின் அரையிறுதி வரை நுழைந்திருந்த ஆப்கானிஸ்தான், இவர்களோடு பங்களாதேஷ். எனவே ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இதுவரை ஆசிய கிண்ண போட்டிகளை வென்றதில்லை. அவர்கள் இம்முறை மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். எப்படியாவது வென்று காட்ட வேண்டும், தங்கள் தடம் பதிக்க வேண்டும் என்று. குறைந்தபட்சம் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிப் போட்டிகள், அதாவது இம்முறை சூப்பர் 4 அதெல்லாம் போய் வேலையிலே இறுதிப் போட்டி வரை போக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் இன்றைய நாளில் இன்றைய நாள் ஆரம்பிக்க போகின்ற போட்டிகளில் 2 பிரிவுகளாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலில் இன்று ஆரம்பிக்க போகின்ற போட்டி ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமைய போகிறது. இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் பெறாத ஹாங்காங் எப்படியாவது சின்ன தடம் ஒன்றை பதித்து காண்பிக்க வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறது. அடுத்த 2020 உலகக்கிணமும் அவர்களது குறியாக இருக்கும். மிக பெரும் எதிர்பார்ப்போடு அரையிறுதிக்கு போன ஆப்கானிஸ்தான் அணி 56 ஓட்டங்களுக்கு தென்னாப்பிரிக்காவினால் உருட்டப்பட்டு அதுக்கு பிறகு மிக மோசமாக தோல்வி அடைந்திருந்தது. அதே போலத்தான் ஐக்கிய அரபு அமீரகத்திலே நேற்று முன்தினம் முடிவடைந்த முக்கோண தொடரிலும் மிகச்சிறப்பாக ஆடி பாகிஸ்தானை முதல் சுற்று ஆட்டங்களில் ஒன்றில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணியிடம் படுமோசமாக சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோற்று போயிருக்கின்றது. அது அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற காயம் நிச்சயமாக பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். அதையெல்லாம் தாண்டி வருவதாக இருந்தால் அவர்கள் ஆப்கானிஸ்தானோடு மிக அபாரமான வெற்றியோடு இன்று இரவு ஆரம்பிக்க வேண்டும். எனவே இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி, அதுபோல இந்த 2 பிரிவுகளை பற்றிய அலசல்கள் போன்ற பல்வேறு விடயங்களை உங்களுக்கு தருவதற்காக இந்த காணொளி. ஏற்கனவே ஆசிய கிண்ண வரலாறுகளை 3 காணொளிகளாக பார்த்திருப்பீர்கள். உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. இனி நாங்கள் இன்றைய நாளின் இந்த அலசலுக்கு போவோம். 2 பிரிவுகள். பிரிவு ஏயிலே இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், ஒமான் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஒமான் ஆகிய அணிகள் இம்முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சவாலாக இருக்குமாறு கேட்டால் அப்படி இருந்தால் அது உண்மையில் கிரிக்கெட்டுக்கு ஆரோக்கியமானது. ஆனால் இல்லை என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் அவர்களது அணித்தலைவர் முகமது வசீம் மிக பெரும் ஒரு அடித்தளம், ஒரு ஆணிவேர், அவர்களுக்கான அதிரடி ஆட்டக்காரர். அவர்தான் அங்கே சர்வதேச தரத்தோடு நோக்கப்படக்கூடிய ஒருவர் என்று குறிப்பிடலாம். அதுபோல பினிஷராக இப்போது இருக்கின்ற அசீப் கானும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒருவர். பந்து வீச்சில் இப்பொழுதுதான் அவர்கள் கட்டி எழுப்பிக் கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அது பெரிய அளவில் குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் கருதப்பட முடியாது. அவர்களுக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனை இம்முறை இடம்பெற்று முடிந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான முக்கோண தொடரிலும் கூட அவர்கள் சில போட்டிகளில் தங்களுடைய அழுத்தங்களை பதித்திருந்தார்கள். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் போட்டித்தன்மையை கொடுத்திருந்தார்கள். ஆனால் வெற்றி பெறுவதற்கேற்ற அந்த முழுமையை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒமான் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போதுதான் ஆரம்பம். ஆனால் ஒமானின் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஆசிய கிண்ண போட்டிகளில் தங்களுக்கென்று ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு போட்டியை தன்மையை காட்டிக் கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக பங்கெடுத்துக் கொண்டு வருகிறது. இம்முறை தகுதிகான் சுற்று போட்டிகளை ஒமான் தான் நடத்தியிருந்தது. அதில் இறுதிப் போட்டி வரை வந்து அதுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திடம் தோற்றிருந்தது. ஆனால் முதல் சுற்று ஆட்டங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தியது. எனவே ஒமான் அணிக்கும் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில் ஒரு போட்டி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். ஒமானிலும் கணிப்பிடக்கூடிய பல புது வீரர்கள் இங்கே இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்ற பெரும் பிரச்சனை உள்ளே ஒரு அரசியல் தலையீடு இருப்பது போல தென்படுகிறது. கடந்த 2020 உலக கிண்ணத்தில் ஒமான் பங்கு பற்றியதற்காக வழங்கப்பட்ட பரிசு தொகை ஊதியமாக அந்த வீரர்களுக்கு இடையில் பகிர்ந்து வழங்கப்படவில்லை என்பது அண்மை காலம் வரை பிரச்சனையாக இருந்த ஒரு விடயம். எனவே இம்முறை ஒமான் தன்னுடைய திறமையை எவ்வாறு வெளிப்படுத்தும் என்பதால் நாங்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய வீரர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆடுகின்ற போட்டிகளில் யார் யாரை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இந்த ஒமான் அணியின் தலைவராக இருக்கின்ற ஆரம்ப துடுப்பாடு வீரர், அவர்களது டாப் ஆர்டர் துடுப்பாடு வீரர் ஒருவரான ஜத்தீந்தர் சிங் மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். அனுபவம் வாய்ந்த அமீர் கலீம் 43 வயதிலும் இப்போது நின்று துடுப்படுத்த ஆடக்கூடிய ஒருவர். ஆனால் ஒமான் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பெயர் சொல்லுகின்ற வீரர்களாக அண்மை காலத்தில் இருந்து வந்த பல முக்கியமான வீரர்கள் கடந்த 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கு பிறகு இடம்பெற்ற ஊதிய பிரச்சனை காரணமாக விலகிச் சென்று விட்டார்கள். இல்லாவிட்டால் பலவந்தமாக விலக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவர்களது முகமது இம்ரான் என்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர், அவர்களுக்கு கடந்த காலங்களிலும் சிறப்பான முறையில் பந்து வீசிய ஒருவர், மீண்டும் இந்த அணியிலே அவர் உள்வாங்கப்பட்டுகின்றார். அதுபோல மீள அழைப்பு சுஃபியான் மெஹ்மூத் என்ற வீரருக்கு வழங்கப்பட்டுகின்றது. அவர் ஒரு வலதுகை மிதவேக பந்து வீச்சாளர், அதுபோல சகோதரி வீரரும் கூட. இந்த அணியை பொறுத்தவரையில் அனுபவம் வாய்ந்த பல வீரர்கள் இருக்கின்றார்கள். அதிலே சகோதரி வீரராக இருக்கின்ற முகமது நதீம் இன்னொருவர் 42 வயதான ஒருவர். இதே போல UAE ஐக்கிய அரபு அமீரகம் முகமது வசீமினால் தான் அணி நிரப்பப்பட்டுகின்றது. அவர் அடித்தால் அந்த அணி வெல்லும். அவர்தான் 2020 போட்டிகளில் இப்பொழுது அதிகப்படியான சிக்ஸர்களை பெற்றுக் கொண்டு ஒருவராக முன்னேறி கொண்டு வருகிறார். பல மூத்த வீரர்களோடு இல்லாவிட்டால் பிரபலமான சர்வதேச வீரர்களோடு போட்டி போடக்கூடிய ஒருவர். அசீப் கான் அவருக்கு தக்க துணை. அவருக்கு வயது 35 ஆகிறது. ஒரு அதிரடியான ஆரம்ப துடுப்பாடு வீரராக இருக்கின்றார். அதுபோல இளம் வீரர்கள் பல பேரை உள்வாங்கி இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற
நாடுகளிலிருந்து அங்கே குடியேறி தொழில் செய்வோர் பல பேரை தான் தங்களது அணியிலே ஈர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திலே பிறந்து வளர்கின்ற பல பேர் இந்த அணியிலே இணைத்துக் கொள்ளப்படுவது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். முகமது ஜவாதுல்லா, ஜுனை சிதிக் ஆகிய 2 பந்துவீச்சாளர்கள் இந்த UAE அணியில் கணிப்பிடக்கூடியவர்கள். இவர்கள் எங்கேயாவது ஒரு போட்டியில் பாகிஸ்தான் அல்லது இந்தியாவுக்கு ஒரு அடுத்தத்தை கொடுத்து வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டால் இல்லாவிட்டால் வெற்றியை பெறுகின்ற முனைப்பை காட்டியிருந்தால் இந்த 2 அணிகளும் அதை நாங்கள் அப்செட்டாக கிரிக்கெட்டின் வளர்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி இந்தியா, பாகிஸ்தான் ஆகியன இங்கே இருந்து சூப்பர் 4க்கு தெரிவாகும். இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் 2 பிரிவுகளிலிருந்து தலா 2 அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தெரிவாகும். சூப்பர் 4இல் இடம்பெறுகின்ற போட்டிகளின் அடிப்படையில் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். எனவே மீண்டும் இங்கே முதல் சுற்றிலே சந்திக்கின்ற அணிகள் சூப்பர் 4லே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் 2 தடவைகள் மோத வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதோ என்ற கேள்வியும் எங்களுக்கு எடுக்கிறது. ஆனால் இந்தியா, பாகிஸ்தான் போட்டி தான் இந்த தொடரிலே அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி என்றால் அதில் மிக இல்லை. இலங்கை ரசிகர்கள் சொல்வார்கள், இந்த இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்க்க ரசிகர்கள் இல்லை என்று கேட்டால் இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா, பாகிஸ்தான் காலாகாலமாக பலரால் ரசிக்கப்படுகின்ற போட்டி. இம்முறை 14ஆம் தேதி முதலாவது போட்டி இடம்பெற போகிறது. அதுபோல இந்த பிரிவுகளில் A1, A2ஆக அநேகமாக இந்த 2 அணிகள் தான் வரும் என்ற அடிப்படையில் இவர்கள் மீண்டும் சந்திக்கின்ற போட்டி 21ஆம் தேதி வரும். சரி, இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இதுவரை காலமும் ஆசிய கிண்ண போட்டிகளின் இறுதிப் போட்டியில் சந்தித்ததே இல்லை என்பதை பற்றி நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், கிள்ளி பார்த்திருக்கலாம், நுள்ளி பார்த்திருக்கலாம். அதுதான் உண்மை. இந்த 2 அணிகள் ஆட வேண்டும் என்பதற்காகவே ஆசிய கிண்ணம் உருவாக்கப்பட்டது என்று முன்பு வேடிக்கையாக இலங்கை ரசிகர்கள் சில பேர் சொல்லி கவலைப்படுவார்கள். இந்த 2 அணிகளும் ஆட வேண்டும் என்றுதான் ஆசிய கிண்ணம் போன்ற தொடர் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் பல பேர் முன்பு சொல்வார்கள். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இலங்கையும் பங்களாதேஷும் இடையே குறுக்கே புகுந்து கொண்டிருந்தன. ஷார்ஜாவில் இடம்பெறுகின்ற தொடர் தான் அப்படியாக இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கான இறுதிப் போட்டிகளை பார்ப்பதற்கு ஷேக்குகளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வார்கள். இம்முறை அதே ஷேக்குகள் வாழுகின்ற தேசத்திலே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கஷ்டம்தான். காரணம், வரலாறுகளை நாங்கள் முன்பு எடுத்து பார்த்தால் கடைசி 5 ஆசிய கிண்ண போட்டிகளை எடுத்து பார்த்தாலே எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். 2014ஆம் ஆண்டு இலங்கை, பாகிஸ்தான் இறுதிப் போட்டி, அதில் இலங்கை சாம்பியன் ஆனது. 2016ஆம் ஆண்டு இந்திய, பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி இந்தியா சாம்பியன் ஆனது. 2018ஆம் ஆண்டு இந்தியா, பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் இந்தியா சாம்பியன். 2022ஆம் ஆண்டு இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிகளை மோதியிருந்தன. ஆசிய கிண்ண 2020 போட்டியாக இடம்பெற்ற வேளையில் அப்போது இலங்கை சாம்பியன் ஆனது. அதுபோல 2023ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தொடர், ஆனால் ஹைபிரிட் தொடராக நடத்தப்பட்டது. இலங்கையும் இந்தியாவும் இறுதிப் போட்டியில் மோதியிருந்தன. இந்தியா சாம்பியன் ஆனது. இதேபோல இந்த வருடத்தை பொறுத்தவரையில் இந்த 2 அணிகளும் A1, A2ஆகவும், எனவே இந்த வருடத்தை பொறுத்தவரையில் இந்த 2 அணிகளும் முதல் சுற்றில் சந்திக்கும். அதுபோல சில வேளைகளில் 2ஆம் சுற்றில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. 2 அணிகளும் சூப்பர் 4லே அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் மீண்டும் ஒரு தடவை இறுதிப் போட்டிகளை சந்திக்கும். பாருங்கள், 14, 21, 28 3 ஞாயிற்றுக்கிழமை போட்டி ஏற்பாடு செய்தவர்கள் சரியாகத்தான் கணிப்பிட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் போல தெரிகிறது. ஆனால் இந்த இலங்கையும் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் நிச்சயமாக இந்த 2 அணிகளுக்கும் சவால் விடும் என்பது உறுதி. இதேபோல பாகிஸ்தான் இதற்கு முதல் ஒரே ஒரு தடவை இந்தியாவை 2020 போட்டிகளில் வீழ்த்தியிருக்கிறது. இதேபோல பாகிஸ்தான், இந்திய அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண போட்டிகளாக எடுத்துக்கொண்டால் ICC தொடர்கள், ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுபோல ICC உலகக்கிண்ணம், 2020 உலகக்கிண்ணம் என்று வரும்போது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு தடவையும், அதுபோல 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஒரு தடவையும் இந்தியாவை வீழ்த்தியிருக்கிறது. மற்றபடி கடைசியாக இடம்பெற்ற 5 போட்டிகளிலும் இந்தியா தான் வெற்றி வாகை சூடியிருக்கிறது என்ற காரணத்தால் இந்த 2 அணிகளுக்கு இடையில் இப்போது காணப்படுகின்ற அந்த விரோதி மனப்பான்மையானது இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கும். ரசிகர்கள் மத்தியில் ஒரு சுவாரஸ்யமான மோதல் எதிர்பார்க்கப்படும். ஆனால் உண்மையில் மோதலை தவிர்த்துக் கொண்டு கிரிக்கெட்டை சுவாரஸ்யமான போட்டியாக பார்ப்போம் என்று 2 வீரர்களும் கருதுகிறார்கள். கடந்த காலங்களில் பாபர் அசாம் ஒரு பக்கம், விராட் கோலி ஒரு பக்கம் தலைவராக இருந்த வேளையில் அரவணைத்துக் கொண்டார்கள், பரிசுகளை வழங்கியிருந்தார்கள். பும்ராவுக்கு ஷைன் ஷாஃப்ரிடி தன்னுடைய பரிசை வழங்கியிருந்தார். பும்ராவின் குழந்தைக்கு ரிஸ்வானும் ரோஹித் சர்மாவும் பேசிக் கொண்டார்கள். ஆனால் இப்போது இந்த பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு 2 அணிகளும் எதிரிகளாகவே பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு ஏற்படுத்தப்படுகிறது. அது ஊடகங்களினாலும் திணிக்கப்படுகிறது, இந்திய, பாகிஸ்தான் அரசியலாலும் கொண்டு வரப்படுகிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற பயிற்சிகளின் போது கூட 2 வீரர்களும் ஒரே மைதானத்தில் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். வெவ்வேறு மூலைகளில் ஒருவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவும், பாகிஸ்தான் அணிக்கு அண்மை காலத்தில் புதிதாக தலைவராக நியமிக்கப்படுகின்ற சல்மான் அலி அகாவும் தலைமை தாங்குகின்றார்கள். இந்த 2 அணிகளையும் பொறுத்தவரையில் பயிற்சியாளர்களுக்கு இடையிலான மோதலாக கருதி கொண்டாலும் அதில் மாற்றமில்லை. காரணம், மைக் ஹெசன் இப்போதுதான் பாகிஸ்தான் அணியை தூக்கி நிமிர்த்தி போராடி கொண்டிருக்கிறார். இந்திய அணியை பொறுத்தவரையில் கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் மீது பெரிய அளவு திருப்தி இல்லை, நிறைய விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. எனவே 2 பேருமே தங்களை நிரூபிக்க இந்த தொடரை பயன்படுத்தக்கூடும். இந்திய அணியை பொறுத்தவரையில் விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இல்லாத ஒரு அணி. அண்மை காலத்தில் உபாதையுற்ற பல வீரர்கள் கூட இருந்தாலும் இப்போது சுப்மன் கில் உபதலைவராக வந்த பிறகு சுப்மன் கில்லா, சஞ்சு சாம்சனா, ஜிதேஷ் சர்மாவா, இப்படி பல்வேறு கேள்விகளோடு தெரிவு சிக்கல்கள் இருக்கின்றன, ஆரோக்கியமான சிக்கல்கள்.
அதுபோல இந்திய அணியின் நட்சத்திரங்களாக இங்கே நிச்சயமாக அவர்களது அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ், அதிரடி சகோதர வீரரான ஹர்திக் பாண்டியா மற்றும் இப்போது அண்மை காலத்தில் ரவீந்திர ஜடேஜாவின் பொறுப்பையும் எடுத்திருக்கின்ற அக்சர் பட்டேல் மற்றும் இளம் துடுப்பாட்ட வீரர்கள் சுப்மன் கில்லை நாங்கள் சொல்லலாம். அதுபோல அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் இருக்கின்றார், திலக் வர்மா இருக்கின்றார். பந்து வீச்சாளர்களில் நிச்சயமாக ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் இந்த 2 பேருக்கு பிறகு வருண் சக்கரவர்த்தி அண்மைக்கால மிஸ்ட்ரி ஸ்பின்னராக கருதப்படக்கூடிய ஒருவர். இப்படி பல நட்சத்திரங்கள் இந்திய அணியில் கையை தூக்கி கொண்டு நிச்சயமாக பெரிய பலம் வர காத்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சல்மான் அலியகா அண்மை காலத்தில் அணியை மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு வருகின்ற ஒருவர். அதிலும் அவர்களுக்கு அண்மை கால தடுமாற்றங்களுக்கு பிறகு அகாவின் தலைமையில் இப்பொழுது முக்கோண தொடரை வீழ்த்தியிருப்பது, வெற்றி கொண்டிருப்பது சிறப்பு. ஆனால் அதுக்கிடையிலும் அங்கே ஆப்கானிஸ்தான் அணியிடம் ஒரு போட்டியில் தோற்றிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இந்த அணியின் மிக முக்கியமான விடயமே அவர்களது வேகப்பந்து வீச்சு. ஷாஹின் ஷாஃப்ரிடி மீண்டும் அணிக்குள்ளே சேர்க்கப்படுகின்றார். ஹரிஸ் ராவ் உச்சபட்ச வேகமாக வீசக்கூடிய ஒருவர். ஹசன் அலி அனுபவத்தை அணிக்குள்ளே கொண்டு வந்து தருகின்றார். ஆனால் அண்மை காலமாக அணியிலே முக்கியமான இடம் பிடித்திருந்த பல வேகப்பந்து வீச்சார்கள் இப்பொழுது வெளியே. நசீம் ஷா உள்ளே இல்லை. அவர் நீண்ட காலமாக அணியிலே இடம் பிடித்துக் கொண்டு வந்த ஒருவர். ஆனால் அண்மை காலத்தில் அவரது பெறுவர்கள் போதவில்லை என்று வெளியே தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் எப்படி இந்தியாவுக்கு குல்தீப் யாதவும் அதுபோல மறுபக்கம் சக்கரவர்த்தியும் சிறப்பான முறையில் பந்து வீசுவார்கள், அவர்களோடு அக்சர் பட்டேலும் சேர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ. காரணம் ஆடுகளும் கொஞ்சம் ஸ்லோ போலர்ஸுக்கு, சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு, மெதுவாக பந்து வீசுவதற்கும் சாதகத்தன்மை வழங்க போகிறது. அப்படி பார்த்தால் பாகிஸ்தான் அணியில் அண்மை காலமாக நிரந்தரமான இடத்தை பிடித்திருக்கின்ற அப்ரார் அகமடும் சுஃபியான் முக்கியமும் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பார்கள். இந்த 2 பேரது பந்து வீச்சு அங்கே பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது. போதாக்குறைக்கு முகமது நவாஸ், இவர் எப்படி மறப்பது? ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் நேற்று முன்தினம் ஹேட்ரிக் சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். அதுபோல் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். பல சாதனைகளை படைத்துக் கொண்டு அவரும் இந்த பாகிஸ்தான் அணியில் மிக முக்கியமான ஒருவராக இருப்பார். இதே போல பாகிஸ்தான் அணியின் துடுப்பாட்டம் இப்பொழுது பெரிதும் தங்கியிருப்பது அவர்களது புதிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சயீம் அயூபின் அதிரடி, அதுபோல ஃபக்கார் ஜமான் 3ஆம் இலக்கத்தில், சல்மான் அகா 4ஆம் இலக்கத்தில் ஆடக்கூடிய ஒருவர். சகோதர வீரர்களின் பலமும் இருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அண்மைக்கால பெறுபர்களும் அதுபோல இயல்பாகவே இந்திய அணிக்கு 2020 போட்டிகள் இருக்கின்ற ஆதிக்கம் சேர்ந்து இந்த பிரிவிலே 1ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு இருப்பதை நாங்கள் மறக்க முடியாது. சூரியகுமார் யாதவும், திலக் வர்மாவும், ஹர்திக் பாண்டியாவும் அண்மைக்கால ஃபார்மை அப்படியே தொடர்ந்து கொண்டு செல்வது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கும். பாகிஸ்தான் பாபர் அசாமையும் ரிஸ்வானையும் அதிகமாக மிஸ் பண்ண போகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த போட்டிகளின் போதுதான் பார்க்கலாம். ஆனால் பிரிவையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இந்தியா பாகிஸ்தான் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. மறுபக்கம் நாங்கள் எடுத்து பார்த்தால் அதுதான் மிக சிக்கலான ஒரு பிரிவாக இருக்க போகிறது. இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த அணிகளோடு புதிய அணியாக வருகின்ற ஹாங்காங் அணியை பொறுத்தவரையில் புதிய அணி என்று குறிப்பிட்டாலும் பல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இந்த அணியிலே இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவர்கள் இப்போது அணிகளிலே பெரிய டெஸ்ட் அணிகளில் ஈடுபட்டுகிற வீரர்களை விட நீண்ட காலம் ஆடிய பல வீரர்கள். அதில் முக்கியமானவர் பாபர் ஹயாத், 33 வயதாகின்ற ஹாங்காங்கின் அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர். அதுபோல் அன்ஷிராத் இங்கிலாந்திலே பிராந்திய அணிகளுக்காக ஆடிய பழக்கமும் கொண்டு ஒருவர். அதுபோல் அன்ஷிராத் இங்கிலாந்து அணியில் கழகமட்ட போட்டிகளில் ஆடிய அனுபவம் கொண்டு ஒருவர். விக்கெட் காப்பாளர் ஜீஷான் அலியும் அப்படி அனுபவம் வாய்ந்த ஒருவர். சகோதரி வீரர்களை பொறுத்தவரையிலும் இப்போது அணிக்கு தலைமை தாங்க யாசிம் முர்தசா மிக முக்கியமான ஒருவர். கவனிக்கக்கூடிய ஒரு அணியாக ஹாங்காங் அணி இருப்பதாக இருந்தால் இந்த 3 அணிகளுக்கு எதிராக போட்டித்தன்மையை வழங்க வேண்டியிருக்கும். இலங்கை அணிக்கு சரித் அசலங்க தலைமை தாங்க போகிறார். அதுபோல பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை லிட்டன் தாஸ், ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரை ரஷீத் கான். ஆப்கானிஸ்தான் அணி இந்த 3 அணிகளில் அண்மை காலத்தில் சாதித்த ஒரு அணியாக தெரிகிறது. எங்களுக்கு உலகக்கிணமாக இருக்கலாம், 51 உலகக்கிணம், அதுபோல 2020 உலகக்கிணம். இந்த 2லும் பங்களாதேஷ் இலங்கையை தாண்டி அவர்கள் பெரிதாக சாதித்திருந்தார்கள். ஆனால் அண்மையில் அவர்கள் 2020 போட்டிகள் எதையுமே ஆடவில்லை. இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற முக்கோண தொடருக்கு முன்னதாக தரப்படத்தை பொறுத்தவரையிலும் இந்த அணிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த 3 அணிகளுக்கும் இடையில் இருக்கின்ற போட்டி எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆப்கானிஸ்தான் அணி இப்போது ஒன்றும் அண்டர்டாக்ஸ் அணி கிடையாது. அவர்கள் பெறுகின்ற வெற்றிகளை அப்செட் வெற்றிகள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு பெரிய அணியாக இப்பொழுது மாறிவிட்டார்கள். அதுவும் முக்கியமாக வெள்ளைப்பந்து போட்டிகளில், அதிலும் முக்கியமாக 2020 சர்வதேச போட்டிகள். ஐசிசியின் தரப்படத்தில் எடுத்து பார்த்தால் இப்போது ஆசிய கிண்ண போட்டிகளில் ஆடுகின்ற அணிகளில் இந்தியா 1ஆம் இடத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த இடத்தில் 7ஆம் இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் இலங்கை இருக்கிறது. இலங்கைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் 8 புள்ளிகள், இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 1 புள்ளிகள். எனவே ஆப்கானிஸ்தான் 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் இருக்கிறது பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையில் 1 புள்ளி வித்தியாசம். இந்த அணிகளுக்கு பிறகுதான் கீழே ஐக்கிய அரபு அமீரகம் 15ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒமான் அணி 20ஆம் இடத்தில் இருக்கிறது. ஹாங்காங் அதுக்கும் கீழே தான் இங்கே இருக்கிறது. ஹாங்காங் இருப்பது 24ஆம் இடத்தில். எனவே இந்த பிரிவு பியை பொறுத்தவரையில் இருக்கின்ற போட்டி நிச்சயமாக ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை அணிகள் அந்தந்த வேளையில் எவ்வாறு ஆடுவார்கள் என்பதை பொறுத்தது. இதிலே பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளை விட ஆப்கானிஸ்தான் அணிக்கு கூடுதலான வாய்ப்பு இருப்பதாக பல பேர் கருதுவதற்கான விடயம், ஆப்கானிஸ்தானுக்கு சொந்த மைதானங்கள் இந்த மைதானங்கள் தான். அபுதாபியும் துபாயும் ஷாஜாவும் தான். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு போட்டியும் ஆட முடியாத அரசியல் கள சூழ்நிலை இருப்பதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய செகண்ட் ஹோமாக கருதுகின்ற இந்த மைதானங்கள் தான் உள்ளூர் போட்டிகளை ஆடி வருகின்றார்கள். எனவே அந்த அனுபவம் அவர்களுக்கு நிச்சயமாக ஆடுகளத்தில் கை கொடுக்க போகிறது. அதுபோல கேட்டு கேள்வியே இல்லாமல் ஒரு விடயம்,
இலங்கை பங்களாதேஷ் அணியின் சுழல் பந்து வீச்சாளர்களை விட ஆப்கானிஸ்தானின் சுழல் பந்து வீச்சாளர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். பல்வேறு லீக் போட்டிகளில் ஆடிய கடந்த கால அனுபவங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும். உலகத்தின் எந்த பிரான்ச்சைஸ் லீக்காக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இல்லாமல் ஒரு பிரான்ச்சைஸ் லீக் இருக்காது. அதுவும் ரஷீத் கான், முகமது நபி, முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது என்று தேடி தேடி அந்த வீரர்களை கொண்டு அணியை நிரப்பி விடுவார்கள். நபி அந்த அணியின் மிக முக்கியமான பலம். ஆனால் இப்பொழுது ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கின்ற மிக பெரும் சிக்கலாக இருப்பதாக நான் கருதுவது அவர்களது துடுப்பாட்ட ஃபார்ம். இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற முக்கோண தொடரை எடுத்துக்கொண்டாலும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் தொடர்ந்து தடமாறி வந்தார். இப்ராஹிம் ஜட்ரான் ஓரளவுக்கு சில இடங்களில் கை கொடுத்திருந்தார். ஆனால் தனியே அவரால் மட்டும் போட்டியை கொண்டு செல்ல முடியவில்லை. மத்திய வரிசை தடமாறுகிறது. செடிக்குல் ஆட்டால் என்று நம்பர் 3 மூன்றாம் இலக்கத்தில் ஆட தெரிவு செய்யப்பட்ட அந்த வீரரும் கொஞ்சம் தடமாற்றம் கண்டிருந்தார். ஆனால் நம்பி இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான். சகோதரி வீரர்களால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஆப்கானிஸ்தான் அணி அணித்தலைவர் ரஷீத் கானாக இருக்கலாம், முகமது நபி, அஸ்மத்துல்லா உமர்சாய், குல்பதி நயீம், கரீம் ஜனத், அதுபோல போதாக்குறைக்கு அஷ்ரஃப் என்று சொல்லி அணி மிகச்சிறப்பான சகோதரி வீரர்களை கொண்டிருக்கிறது. ஆனால் மிதவேக பந்து வீசுகின்ற சகோதரி வீரர்கள் உமர் ஜாய் மற்றும் ஷராஃபுதீன் அஷ்ரஃப் ஆகியோரது மிதவேக பந்து வீச்சில் ஈடுபடுகின்ற உமர் ஜாய் மற்றும் கரீம் ஜனத் ஆகியோரின் பந்து வீச்சுகள் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆடுகளங்களில் பெரிய அளவில் தேவைப்படாது போல தெரிகிறது. அப்படி இருந்தால் அவர்கள் சுழல் பந்து வீச்சாளர்களை கொண்டு நிரப்புவார்கள். காரணம், வேக பந்து வீசுகின்ற 2 பேர் ஃபசாலக் ஃபரூக்கியும் ஃபரீத் அகமடையும் மட்டும் பயன்படுத்திக் கொண்டு 5 சுழல் பந்து வீச்சாளர்களை அவர்கள் அணிக்குள்ளே கொண்டு வரலாம். பாருங்கள், ரஷீத் கான், முகமது நபி தாராளமான முதற்கட்ட தெரிவுகளாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு இப்பொழுது அண்மை காலமாக அணிகளில் நிரந்தரமான இடத்தை பிடித்திருக்கின்ற நூர் அகமடும் அல்லாஹ் கசன்ஃபாரும் இருப்பார்கள். இதற்கு பிறகுதான் முஜிபுர் ரஹ்மான் அண்மை காலத்தில் அணியின் முதல் தர தெரிவாக இருக்கவில்லை. போராடி உள்ளே வர வேண்டியிருக்கிறது. களத்தடுப்பும் அவர்களுக்கு சிறப்பான முறையில் கை கொடுத்தால் மிகச் சிறப்பான முறையில் அவர் ஆடுவார்கள் என்பது உறுதி. நவீன் உலகை விட அண்மை காலத்தில் ஃபரீத் அகமடையும் அவர்கள் அதிகமாக தெரிவு செய்து கொண்டு வைத்திருப்பதை நான் இங்கே பார்க்கிறேன். எனவே இந்த அணி மிகச்சிறந்த 11 வரை தெரிவு செய்தால் ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லலாம். அது இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் மிக பயங்கரமான தோல்விகளை கொடுத்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்விடலாம். ஆப்கானிஸ்தானை நான் இந்த பிரிவிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அணிகளில் ஒன்றாக கொண்டு வந்து விடுகிறேன். அதற்கான காரணம் அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவம் என்ற விடயத்தை கொண்டு வருகிறேன். அடுத்து பங்களாதேஷ் அணி எடுத்து பார்த்தால் அண்மை காலத்தில் இவர்கள் தடமாறி வருவதன் காரணமும் டி20 போட்டிகளில் இலங்கையிலே வைத்து அவர்கள் வென்றிருந்தாலும் கூட அவர்கள் நெதர்லாந்தையும் இலகுவாக தங்கள் சொந்த மண்ணில் வென்றிருந்தாலும் ஒன்று சேர்த்து இந்த அணியை கொண்டு வரும்போது இந்த அணிக்கு மிக பெரும் சவால் இருப்பதை பார்க்கிறோம். இந்த அணியிலே இப்பொழுது ஷக்கிப் அல் ஹசன், முஷ்ஃபிகுர் ரஹீம், அதுபோல அண்மை காலமாக ஆடி வந்த மஹமுதுல்லா போன்ற வீரர்கள் இப்போது இல்லை. எனவே முற்றிலும் ஒரு புதிய அணி. கடந்த காலங்களில் ஆடியிருந்த தமீம் இக்பால் போன்ற வீரர்களும் இப்பொழுது அணியிலே இல்லை. எனவே லித்தன் தாஸின் தலைமையில் இருக்கின்ற இந்த அணியில் உலக நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பெரிய அளவில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பிரகாசிப்பது குறைவு. தனித்தனியாக ஜொலிப்பதில் அசத்தலான வீரர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலரின் பெயர்களை குறிப்பிடுகிறேன். இவர்கள் எப்படி நட்சத்திரங்களாக பல்வேறு போட்டிகளில் தங்கள் அணிக்காக வந்து கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். லிட்டன் தாஸ், தௌஹீத் ஹிர்தோய், துடுப்பாட்டத்தில் தன்சீன் ஹசன், நூருல் ஹசன், ஜாக்கர் அலி, இவர்கள் அத்தனை பேருமே அறியப்படக்கூடிய வீரர்கள். விக்கெட் காப்பாளர்களாக செயற்படக்கூடியவர்கள், அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள். சகோதர வீரர்கள் ஆப்கானிஸ்தான் அணியை போல இங்கே நிறைந்திருக்கின்றனர். ஆனால் யாரை தெரிவு செய்து எந்தெந்த இடத்தில் பயன்படுத்துவது, அவர்களுக்கான வகிபாகம் என்ன என்பதில் தான் ஆப்கானிஸ்தானுக்கு எப்போதும் சிரமம் இருக்கிறது. மெஹதி ஹசன் இருக்கின்றார், ரிஷாட் ஹுசைன் இருக்கின்றார், நசூம் அகமது இருக்கின்றார், சைஃப் ஹசன் இருக்கின்றார், தன்சீப் ஹசன் சக்கீப் இருக்கின்றார், போதாக்குறைக்கு முகமது சைஃபுடீன், ஷமீம் ஹுசைன் என்று 7 சகோதர வீரர்கள். இவர்களில் 4 ஒவ்வொரு போட்டியிலும் ஆட வேண்டும் என்று சொல்லி கருதி இருந்தாலும் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டிருந்த போது சிரமம். ஆனால் பந்து வீச்சாளர்கள் 3 பேர் தான் பிரதான பந்து வீச்சாளர்கள். இவரை பங்களாதேஷ் அணி ரசிகர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது மெஹதி ஹசன் மிராஸை அணியை விட்டு நீக்கிவிட்டார்கள். அவரது அண்மை கால பெறுபவர்கள் சரியில்லை என்று அவர்கள் காரணம் சொல்கின்றார்கள். 2020 சர்வதேச போட்டிகள் அண்மையில் ஒரு சில காலத்துக்கு முதல் அவர் 2020 சர்வதேச போட்டிகளில் பங்களாதேஷ் அணிக்கு தலைமை தாங்கி இருந்தார். எனவே ஏதோ தெரிவு சிக்கல் ஒன்று இருப்பது போல தெரிகின்றது. காரணம், ஷக்கிப் அல் ஹசன் விட்டு சென்ற இடத்தை மிகச்சிறப்பாக நிரப்பிக் கொண்டதார் மெஹதி ஹசன் மிராஸ். இப்போது பார்த்தால் அவருக்கு இந்த அணியில் இடமில்லை. ஆனால் இந்த பங்களாதேஷ் அணியின் மிக முக்கியமான 2 பேரை பற்றி இப்போது சொல்ல போகிறேன். அணி தலைவரை விட இவர்கள் 2 பேரும் சிறப்பாக செய்தால் பங்களாதேஷ் போட்டிகளை வெல்லும். ஒருவர் அவர்களது மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான். உலகம் முழுவதும் எல்லா லீக் போட்டிகளுக்கும் முதல் தெரிவாக இருக்கின்ற பங்களாதேஷின் பந்து வீச்சாளர், இடதுகை பந்து வீச்சாளர். அடுத்தவர் அவர்களுக்கு விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுக்கின்ற டாஸ்கின் அகமது. இந்த 2 பேரும் சிறப்பாக பந்து வீசினால் அந்த அணி போட்டிகளை வெல்லும். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் இவர்கள் எடுத்துக் கொடுக்கின்ற இந்த ஆரம்பம், அதுக்கு பிறகு சுழல் பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம், இந்த 2 விடயங்களும் முக்கியமானவை. அதுபோல பங்களாதேஷுக்கு இருக்கின்ற மற்றொரு குறையாக இருக்கும் 2020 சர்வதேச போட்டிகளில் சின்ன சின்ன ஊட்டங்கள் பெறப்படுகின்ற போட்டிகளில் அவர்கள் பந்து வீச்சின் மூலமாக ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து வெல்வார்கள். இல்லாவிட்டால் அதிரடியாக இறுதியாக ஆடுகின்ற ஆட்டங்கள் அவர்களுக்கு வென்று கொடுக்கும். ஆனால் பெரிய ஓட்ட எண்ணிக்கைகளை பெறுகின்ற வேளையில் அவர்கள் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் அப்படியான சேசிங்கிலும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் சொல்கிறோமே, நம்ம அணி எப்படி என்று நீங்கள் கேட்டால் எங்கள் அணிதான் இங்கே இருக்கின்ற மிக பயங்கரமான அணி. யாருக்கு? ரசிகர்களான எங்களுக்கு. வெல்ல வேண்டிய போட்டிகளை தோற்றுவிட்டு மிக பெரும் ஏமாற்றத்தை கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் தோற்று விடுவார்கள் என்ற கவலையோடு நாங்கள் ஏக்கத்தோடு போட்டியை பார்க்க வேண்டாம் என்று யோசிக்கும் போது அசத்தலாக ஆடி வென்று கிட்டத்தட்ட உலக கிணம் வென்றது போல சந்தோஷத்தை கொடுப்பார்கள். அண்மை காலத்தில் கூட ஜிம்பாப்வேயில் வைத்து தட்டு தடமாறி 2-1 தொடரை வென்றார்கள். ஆனால் 3வது போட்டியின் அசத்தல் வெற்றி கொண்டாடக்கூடியது. அதுக்கு முதல் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஒரு 2020 தொடரை தோற்றிருக்கிறோம்.
எனவே இப்படி இருக்கின்ற இந்த அணிக்கு சரித் அசலங்க கொடுக்க போகிற நம்பிக்கையின் திடமும் என்ன என்றால் அவர்கள் வெல்வதற்கான ஒரு உத்வேகம். அதுபோல சரித் அசலங்கவின் மோசமான ஃபார்ம் கடந்த 8 போட்டிகளில் தொடர்கிறது. அதை அவர் மீண்டு அதிலிருந்து அவர் சிறப்பாக வந்தால் தான் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தத்துணிச்சல் அவருக்கு வரும். 2022 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முதல் தசுன் சாணக்க தலைமையிலான வென்ற அதே இலங்கை அணி இது கிடையாது. கிட்டத்தட்ட அவர்களது மன ஒருமைப்பாடும் அப்படியானது கிடையாது. எனவே அதிலிருந்து மாறி வெல்ல வேண்டுமாக இருந்தால் இம்முறை இலங்கை அணி நிறைய விடயங்களை சாதித்து காட்ட வேண்டியிருக்கும். இந்தியா வென்றிருக்கின்ற 8 கிண்ணங்களுக்கு போட்டியாக 7வது கிண்ணத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கை செய்ய வேண்டிய விடயம் ஒற்றுமையாக அணி ஒன்று ஆட வேண்டும், துடுப்பாட்டம் பலப்பட வேண்டும். ஆரம்ப துடுப்பாட்டம் எடுத்துக் கொடுக்கின்ற அதிரடியை வைத்துக் கொண்டுதான் அண்மை காலத்தில் போட்டிகள் வெல்லப்பட்டன. மத்திய வரிசை துடுப்பாட்டம் மிக மோசம், மத்திய வரிசையில் துடுப்பாட்டமே இல்லை எனக்கூடிய அளவுக்கு நிலை இருக்கின்றது. ஆனால் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இலங்கையின் ஆரம்ப துடுப்பாட்டவில் 2 பேர் மாற்றமடைந்த பிறகு புது வீரர் காமில் மிஷாரவும் 4ஆம் இலக்கத்தில் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்ற குசல் பெர்ராவும் சேர்ந்து போட்ட இணைப்பாட்டம் இலங்கைக்கு சாதனை இணைப்பாட்டம், சதக இணைப்பாட்டம் அது கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை முக்கியமானது. ஆனால் 5, 6, 7 போன்ற இலக்கங்களில் இலங்கை கூட்டங்கள் வருமா? சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ், தசுன் சாணக்க அல்லது வனிது ஹசரங்க இவர்கள் பெற்றுக் கொடுக்க போகிற ஊட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போது இலங்கைக்கு இருக்கின்ற கேள்வி. இதுபோல கடுத்தரப்பு முன்பு போல இலங்கையின் மிக துல்லியமான பலமாக இல்லை. ஒரு காலத்தில் இலங்கையின் கடுத்தரப்பு தான் இலங்கையின் பலம். ஒரு 30-40 ஊட்டங்கள் இலங்கை ஒரு நாள் போட்டிகளில் தடுத்து நிறுத்தும். 2020 சர்வதேச போட்டிகள் இருந்தால் எல்லா பக்கத்திலும் பாய்ந்து ஒரு 20 ஊட்டங்களை கட்டுப்படுத்துவார்கள். இப்போது அந்த நிலை இல்லை. அது மீண்டும் மாறி கடற்தரப்பில் துல்லியம் வேண்டும். இதுபோல பந்து வீச்சு இலங்கையின் முதல் தர பந்து வீச்சாளர்களாக 5 பேரை தெரிவு செய்வது இப்போது சிரமமாக இருக்கிறது. ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் சரித் அசலங்க ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்து 4 பிரதான பந்து வீச்சாளர்களையும் தான் கமிந்து மெண்டிஸ், தசுன் சாணக்க போன்றோரை கலந்து கட்டி 4 ஓவர்களையும் ஏதோ ஒப்புவித்திருந்தார். ஆனால் அது ஆசிய கிண்ண போட்டிகளில் சாத்தியப்படுமா? இந்திய பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் சாத்தியப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. வனிது ஹசரங்க உடத்தகுதியோடு உள்ளே வந்தால் அணியில் ஒரு திடம் ஒன்று இருக்கும், ஒரு சமநிலை ஒன்று இருக்கும். இல்லாவிட்டால் இலங்கை இன்னும் அதிகமான சிரமத்தை பட வேண்டியிருக்கும். சாமிக்க கருணாரத்னவுக்கு இந்த தொடரில் ஏதாவது ஒரு போட்டியில் வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியோடு இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இலங்கை அணியை பொறுத்தவரையில் அறிவிக்கப்படுகின்ற ஆசிய கிண்ணத்தையான குழாம் நுவனிந்து பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், காமில் மிஷாரா, பத்துனி சங்க, குசல் பெர்ரா இவர்களில் 3 விக்கெட் காப்பாளர்கள் இருக்கின்றார்கள். சரித் அசலங்க, வனிது ஹசரங்க, சாமிக்க கருணாரத்ன, கமிந்து மெண்டிஸ் மற்றும் தசுன் சாணக்க ஆகிய 5 சகடுதுறை வீரர்கள். இதிலே 3 பேர் ஒவ்வொரு போட்டியிலும் ஆடக்கூடும். துஷ்மந்த சமீர, பினுரோ பெர்னாண்டோ, மதீஷ பத்ரன, நுவான் துஷார் ஆகிய 4 வேக பதவிச்சாரர்களோடு மஹீஷ் தீக்ஷன் மற்றும் துனி செல்லாலகி. இலங்கை எப்படியான கம்பினேஷன் ஒன்று எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதுதான் இலங்கைக்கு இருக்கின்ற மிக முக்கியமான சவால். ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகளுக்கு இடையில் ஆரம்பிக்கின்ற பிரிவு பிஎன் போட்டியோடு இன்று ஆரம்பிக்கின்ற இந்த ஆசிய கிண்ண தொடருக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகமும் இந்தியாவும் மோதுகின்ற போட்டி நாளைய தினம் இடம்பெறுகின்றது, புதன்கிழமை 10ஆம் தேதி. அதைத் தொடர்ந்து இலங்கையின் முதலாவது போட்டி 13ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற போகிறது. பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி பொருத்தமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் இந்திய பாகிஸ்தான் போட்டி, அதுக்கு முதல் நாள் அண்மை காலத்தில் பரம வைரிகளுக்கு இடையிலான போட்டி என்று வர்ணிக்கப்படக்கூடிய பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி. அந்த போட்டி இடம்பெறுவது அபுதாபியில். இப்பொழுது ஆடுகளத்தன்மை மற்றும் இதர விடயங்களை பற்றி உங்கள் மத்தியில் பல பேரும் இங்கே கேள்வி எழுப்புவீர்கள். ஆடுகளங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இலங்கை ஆடுகளங்கள் போல ஓட்டங்கள் பெறப்படக்கூடியதும் சுழல் பதவீச்சாளர்களுக்கும் சாதகமான ஆடுகளங்கள். இலங்கை இந்திய ஆடுகளங்களுக்கு கொஞ்சமும் மாற்றத்துக்குரிய ஆடுகளங்கள் என்று இது சொல்ல முடியாது. ஆனால் பங்களாதேஷ் ஆடுகளங்கள் இது வித்தியாசப்படும். பங்களாதேஷில் கொஞ்சம் கூடுதலான ஸ்லோ ஆடுகளங்களாக இருக்கும். அதிகமாக சுழல் பதவீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மை இருக்கும். அதை விட இங்கே கொஞ்சம் துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமான தன்மை இருக்கும். பாகிஸ்தானின் ஒரு சில ஆடுகளங்களும் இப்படியான தன்மையை தரக்கூடியவை என்ற காரணத்தால் அவர்களுக்கும் ஓரளவு பரிச்சயமானதாக இருக்கும். இப்போது உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழலாம், இங்கே ஜொலிக்க போகின்ற நட்சத்திரங்கள் யார் என்று கேட்டால், இங்கே IL T20 போட்டிகளில் ஆடிய இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள். அதுபோல தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு அமீரகத்திலே போட்டிகளை விளையாடி ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு இங்கே அனுபவம் இருக்கிறது. ஏன் இந்திய வீரர்கள் கூட இங்கே கடந்த காலங்களில் போட்டிகளில் ஆடியிருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் சாதகமான ஆடுகளங்களாக இருக்கக்கூடிய ஆடுகளத்தில் இப்போதைக்கு ஃபேவரிட்ஸ் என்று உள்ளே இறங்கி இருப்பது இந்தியா தான். டாக் ஹோசதாக இங்கே சொல்லப்படக்கூடியது, இம்முறை இறுதிப் போட்டியை வென்றெடுக்கக்கூடிய டாக் ஹோசதாக சொல்லப்படக்கூடியது ஆப்கானிஸ்தான். தாங்களே குழப்பை எடுத்துக்கொண்டு இடைநடுவே போட்டிகளை விட்டு வெளியேறக்கூடிய அணிகளாக 3 அணிகள் இருக்கின்றன, இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ். எனவே நாங்கள் ரசிகர்கள் போட்டிகளை ஒவ்வொரு போட்டிகளாக ஆர்வத்தோடு பார்த்திருப்போம். இம்முறை கலக்கப் போகின்ற ஜெயிக்க போகின்ற அணிகளை நோக்கியிருப்போம். ஒவ்வொரு அணிகளிலும் 2 வீரர்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுவதாக இருந்தால், பிரதான 5 டெஸ்ட் விளையாடும் அணிகள் என்று பார்ப்பதாக இருந்தால், இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களது அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ், அதுபோல இந்த ஆடுகளங்களின் தன்மையை வைத்துக்கொண்டு நிச்சயமாக வருண் சக்கரவர்த்தி இம்முறை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவர்களது சகோதரி வீரரான சல்மான் அகா, அவரிடம் நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை அணியை வழிநடத்துவதிலிருந்து பெரிய வீரர்கள் விட்டு சென்ற அந்த இடைவெளி நிரப்புவது அவருக்கு இருக்கின்ற மிக பெரும் பொறுப்பு. இதுபோல பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நான் ஷைன் ஷாஃப்ரியை தான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அந்த இறுக்கமான போட்டியை வென்று கொடுத்த சுழல் பந்து வீச்சை பார்க்கும் போதும் அவரது சகோதரி திறமையை பார்க்கும் போதும் முகமது நவாஸ் இப்போது பாகிஸ்தான் அணியின் ஒரு ஜெம், ஒரு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் என்பது உறுதி.
மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் அணியை எடுத்து பார்த்தால் ஆப்கானிஸ்தான் அணியில் இப்போதும் அவர்களது அணித்தலைவர் ரஷீத் கான் தான் போட்டியை தனித்து நின்று வென்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதுவும் தலைமைத்துவம் வந்து வரும்போது அவருக்கு மேலும் அதிகமான பலம் வந்து சேரும். இப்போது அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரும் ஒரு தேவை, ஆப்கானிஸ்தான் அணி 2 முக்கியமான போட்டிகள், ஒன்று அரையிறுதி, எது 2020 உலகக்கிண்ண அரையிறுதி, அதுபோல இந்த ஐக்கிய அரபு அமீரக முக்கோணத்தோடு இறுதிப் போட்டி, இரண்டிலும் வந்து மிக தடுமாற்றகரமாக துடுப்படுத்தாடி அவமானப்பட்டு தோற்றிருப்பதை தடுக்க வேண்டும், துடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, அண்மை காலமாக அவர்களது மேஜிக்கல் ஸ்பின்னராக இப்பொழுது கருதப்படுகின்ற நூர் அகமட், இவரது பந்து வீச்சு பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் குழப்பிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இம்முறை அவருக்கு ஒரு மிகப்பெரும் வாய்ப்பு தன்னை சர்வதேச மட்டத்தில் மிக பெரிதாக வெளிப்படுத்த. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை அவர்களது அணித்தலைவர் லிட்டன் தாஸ் ஒரு மிக முக்கியமான ஒருவராக இருப்பார். அவரது துடுப்பாட்டம் அணியை தூக்கி நிறுத்த, அணியை ஒன்றுபடுத்தி கொண்டு செல்ல அது கட்டாயமாக உதவியாக இருக்க போகிறது. அதுபோல இந்த ஆடுகளங்களில் சுழல் பந்து வீச்சாளர்கள் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டாலும் முஸ்தபிசுர் ரஹ்மானின் சாமர்த்தியமான பந்துவீச்சு, அது ஆரம்பமாக இருக்கலாம், ஃபினிஷிங்காக இருக்கலாம், டெத் ஓவர்ஸாக இருக்கலாம், அது மிக முக்கியமானது. எனவே அவரையும் நான் இங்கே குறித்து காட்ட விரும்புகிறேன். இலங்கையின் வெற்றி வாய்ப்புகளுக்கு அண்மை காலமாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணி இருக்கின்ற ஒருவரான வனிது ஹசரங்கவை பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வனிது ஹசரங்க நிச்சயமாக இலங்கையின் ஒரு எக்ஸ்பெக்டராக இருப்பார். அணியில் ஆடினாலோ ஆடாமல் விட்டாலோ. அவர் இல்லாமல் போனால் துஷான் ஹேமந்தவை அணிக்குள்ளே அவசரமாக அழைக்க வேண்டியிருக்கும். அண்மை காலத்தில் அவர் செய்து காட்டியிருந்தார். ஆனால் அவரை தாண்டி இன்னும் 2 பேரை நான் குறிப்பிடுவதாக இருந்தால், ஒருவர் நிச்சயமாக பேத்து நிசங்க. இப்போது அண்மைக்கால அவரது ஃபார்மில் அவரது துடுப்பாட்ட ஊட்டங்கள் தேவைப்படுகின்றன எங்களுக்கு. அடுத்தவர் சரித் அசரங்க நிச்சயமாக. காரணம், அவர் மோசமான ஃபார்மில் இருக்கிறார். அண்மை காலமாக அவரிடமிருந்து 2020 சர்வதேச போட்டிகள் எங்களுக்கு ஊட்டங்களே இல்லை. எனவே அவர் ஓட்டத்தை பெற்று வென்று கொடுத்தால் தான் இலங்கைக்கு அது ஒரு தனித்தம்பாக இருக்கும். கேப்டன்சி இன்னிங்ஸ் பலவற்றை அவர் ஆட வேண்டியிருக்கும். அதுபோல தலைமைத்துவத்திலும் அவர் நிறைய விடயங்களை செய்து காட்ட வேண்டியிருக்கும். எனவே விறுவிறுப்பான தொடர்ந்து ஆரம்பிக்கிறது. புதிய சாம்பியன் யாராவது இம்முறை கிடைப்பார்களா, இல்லாவிட்டால் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற அதே அணிகளில் ஏதோ ஒன்றுதான் இம்முறை சாம்பியனாக போகிறதா? உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஆர்வமான, விறுவிறுப்பான, அதுபோல இம்முறை விருந்து படைக்கக்கூடிய, இன்னும் சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு ஆசிய கிண்ண தொடரை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். காத்திருப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசிய கிண்ண போட்டி முடிந்த பிறகு விரைவான நேரலை விடயங்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.